இருக்கணும். லாபம் இல்லாம நான் போக மாட்டேன். சாமி கும்பிட்டேன், இது நடந்துச்சு, கோயிலுக்கு போனேன், இந்த நன்மை கிடைத்தது. கோயிலுக்கு போய் ஒண்ணுமே கிடைக்கலன்னு என்ன பண்ணுவான்? அதுக்கேங்க அங்க போவானே அப்படின்னு நாம் விட்டுருவோம். அது மாதிரி இந்த திருவிளையாடல் புராணத்தை படிப்பதால் என்ன லாபம் என்று பரஞ்சோதி முனிவர் நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, அற்புதமான பயன் சொல்றார். திங்களணி திரு ஆளவாயம் மன்னல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்கள நல் மனம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளும் நனிபெறுவர் வான்நாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வர். நல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க. அற்புதமான பல்வேறு பயன்களை சொல்றார். இன்னைக்கு நீங்க இந்த திருவிளையாடல் புராணம் கேட்பதால் உங்கள் வாழ்க்கையில என்ன என்ன லாபம் எல்லாம் வரப்போகிறதுன்னு ஒரு பட்டியல் போடுறார். ஆனா முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறார். நீங்களும் அந்த முதல் 2 வரியை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு செக்கு வச்சுக்கிறது தெரியும். திங்களணி திரு ஆளவாயம் மன்னல் திருவிளையாட்டு இவை எப்படி கேட்கணுமாமா? அன்பு செய்து கேட்போர். உங்களுடைய கவனம் முழுக்க இங்க இருக்கணும், அடியன் கிட்ட இருக்கணும். அவர் பாவங்க வந்தாருங்க, நடத்திட்டு போவார், அவர் என்னங்க பண்ணுவார் பாவம், அமைப்பாளர் கூப்பிட்டாருன்னு எங்கேயோ கவனம் எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுக்க, பலன் கிடைக்காதாமா. கவனம் முழுக்க இங்க பாடத்துல இருக்கணுங்க. கவனம் மட்டும் இருந்தா போதாது, என்ன இருக்கணுமாமா? அன்பு இருக்கணுமாமா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. யாரை நன்னெறிக்கு உய்க்கும் நமச்சிவாயம்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுனாத்தான் கிடைக்கும். இப்ப நம்ம நமச்சிவாயம் அப்படி ஸ்டைலா குத்திக்கிட்டு ஒரு கொலை பண்ணிக்கிட்டு நமச்சிவாயம் அப்படின்னா நன்னெறி கிடைச்சிருமா? கிடைக்காதுங்க. அக்கிரமம் பண்ணிட்டு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு நமச்சிவாயம் சொன்னா நல்லது கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காதுங்க. நமச்சிவாயத்தை கசிந்து சொல்லணும். அஞ்செழுத்த சொல்லும் பொழுதே அந்த இறைவனுடைய அந்த திருவருளும்